ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, உனக்கு விரோதமாய். இன்றைய தேவனுடைய வார்த்தை, உனக்கு விரோதமாய். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 17 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிங்கள், உங்களுக்கு விரோதமாக, அதாவது உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் பெரியவர். விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்தை அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் இந்த வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்யும்போது நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னீர்கள் என்று தேவனுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.